குட் மார்னிங் டு ஆல். இது மண்டே மார்னிங். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தக்காளி சாதம் தான் பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி இந்த ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் வாங்க இன்னொரு முறை பார்க்கலாம். ஒரு 4 தக்காளியை கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. அது கூட வந்து 1/2 கைப்பிடி புதினா, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. தக்காளி இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும்போது டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. அது கூட 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, பிரியாணியில் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் மட்டும் சேர்க்காதீங்க. அது கூட ஒரு ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு கைப்பிடி புதினா மல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வெள்ளியும் சேர்த்துட்டு உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தது. இதில் கடைசியாக 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசி சேர்த்துடலாம். உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா உப்பு பார்த்துட்டு ஒரு 2 விசில் விட்டு இறக்கிறீங்க. 1 கிளாஸ் ரைஸ்க்கு 1.25 கிளாஸ் தண்ணி வைங்க. 1/4 கிளாஸ் தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே வைங்க. அதுக்கப்புறம் தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. அருண் கிட்ட போட்டு கொடுத்துட்டு அருண் சாப்பிட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. அவ்வளோதான் கேஸ், பாய்.